பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்ரா 1வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்பதாக. ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை. அப்பாயிண்டட் மீ டு பில்ட் ஹிம் ஹவுஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். முதலாவது ஆண்டவர் சொன்னது, கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஆலயத்தை கட்டும்படி ஏவினார். அதுபோல எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் ஆலயத்தை கட்ட எழும்பினார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது என்பது முதலாவது கர்த்தரே நம்முடைய உள்ளங்களில் ஏவுகிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். முதலாவது, ஏன் ஆண்டவர் கோரேசின் ஆவியை ஏவினார்? அவன் கர்த்தரை பற்றி அறியாத புறஜாதியான். அப்படி இருக்க ஏன், எப்படி, எதற்காக ஆண்டவர் கோரேசின் ஆவியை ஏவினார்? இதற்கான பதிலை நாம் ஏசாயா 44:28 முதல் 45:6 வரை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம். சுமார் கோரேசு பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அவன் மூலம் தன்னுடைய ஆலயத்தை கட்டும்படி தெரிந்து கொண்டார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும், அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது: நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன் என்று கர்த்தர் சுமார் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்! தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்தெடுக்கிறவர். கோரேசு பிறப்பதற்கு 10 மாதங்களுக்கு முன்பாக அவனை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவன் தன் ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியான வாஞ்சையை யார் யார் உள்ளத்தில் தேவன் ஏவுகிறாரோ அவர்களெல்லாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கோரேசின் காலத்தில் தானியேல் தீர்க்கதரிசியும் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒருவேளை ஏசாயா மூலம் அவனை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கோரேசுக்கு தானியேல் எடுத்து கூறியிருக்கலாம். கர்த்தர் தம்மை குறித்து 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையின் நிமித்தம் கோரேசின் உள்ளம் உற்சாகம் அடைந்திருக்கும். அவன் உள்ளம் ஆலயத்தை கட்டும்படி கொழுந்து விட்டு எரிந்திருக்கக்கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியான உற்சாகமும் விருப்பமும் உங்கள் உள்ளத்தில் வருகிறதா? அப்படி என்றால் கோரேசை 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டவர் உங்களையும் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். ஆகையால் உற்சாகத்துடன் கர்த்தருடைய காரியத்தை நடப்பியுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, கோரேசிற்குள்ளாய் இருந்த ஒரு எழுப்புதல் எங்கள் இருதயங்களில் இந்நாட்களில் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய காரியங்களை நாங்கள் எழும்பி செய்யத்தக்கதாய் ஒரு ஏவுதலை ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் கர்த்தர் நீர் ஊற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செய்ய வேண்டிய பணியோ பெரியது என்ற ஒரு உணர்வோடு கூட நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட உதவி செய்யும். இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.